ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஜனநாயகன் சிக்கல் தொடர்கிறது. ரிலீஸ் தள்ளி போவதால் ரசிகர்கள் ஏமாற்றம். அரசியல் கட்சி துவங்கியிருக்கும் விஜய் நடித்த கடைசி படம் ஜனநாயகன். இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்சார் போர்டு தணிக்கைச் சான்று வழங்கவில்லை. மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் இந்திய ராணுவம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் இடம்பெற்றிருப்பதாக கூறி போர்டு உறுப்பினர் புகார் அளித்ததால் சான்று வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. படத்தை 9 பேர் கொண்ட மறு ஆய்வுக் குழுவுக்கு சென்சார் போர்டு தலைவர் அனுப்பி வைத்தார். இதை ஏற்காத பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கைச் சான்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. விசாரித்த தனி நீதிபதி ஆஷா தணிக்கை சான்று வழங்கவும் மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் ரிட் அப்பீல் தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் வழக்கை விசாரித்தது. இருதரப்பினரும் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர். இதை கேட்ட நீதிபதிகள் இன்று தீர்ப்பளித்தனர். தணிக்கை சான்று வழங்க கூறிய தனி நீதிபதி தீர்ப்பை ரத்து செய்தும் சென்சார் போர்டு மேல் முறையீட்டை ஏற்றும் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய தனி நீதிபதி அவகாசம் அளித்திருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டனர். மீண்டும் தனி நீதிபதி வழக்கை மறுவிசாரணை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். படத்தின் தயாரிப்பாளர் தன் முறையீட்டு விண்ணப்பத்தில் திருத்தம் செய்து கொள்வதற்கும் நீதிபதிகள் அனுமதி அளித்துள்ளனர். இதனால் படம் வெளியாவதில் சிக்கல் தொடர்வதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஊழியர்கள் ஸ்ட்ரைக், வங்கி சேவை பாதிப்பு. அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை, வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி, முறைப்படுத்தப்பட்ட பணி நேரம், பென்ஷன் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுதும் உள்ள வங்கி ஊழியர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வங்கி ஊழியர் சம்மேளனத்துடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து இந்த வேலை நிறுத்தம் நடப்பதாக அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. பொதுத்துறை, தனியார் கூட்டுறவு, கிராம வங்கிகள் என அனைத்து தரப்பு வங்கி ஊழியர்கள் என மொத்தம் 8 லட்சம் பேர் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த வாரம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வங்கிகளுக்கு விடுமுறை. குடியரசு தினத்தை முன்னிட்டு திங்கட்கிழமையான நேற்றும் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஏற்கனவே தொடர்ந்து 3 நாட்கள் வங்கிகள் செயல்படாத நிலையில் இன்றைய வேலை நிறுத்தத்தால் நாடு முழுதும் வங்கி சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே என்கவுண்டர், போலீஸை தாக்கிய ரவுடி க்ளோஸ். விசாரணைக்கு சென்ற இடத்தில் விபரீதம். மதுரையைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி வெள்ளைக்காளி. சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் கஞ்சா வழக்கு தொடர்பான விசாரணைக்காக புதுக்கோட்டை கோர்ட்டில் காளியை ஆஜர்படுத்திய போலீசார் இரவானதால் திண்டுக்கல் சிறையில் தற்காலிகமாக அடைத்தனர். பின் மறுநாள் காலை வெள்ளைக்காளியை அழைத்துக் கொண்டு மீண்டும் புழல் சிறை நோக்கி போலீசார் புறப்பட்டனர். அன்று மதியம் பெரம்பலூர் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே உள்ள ஹோட்டலில் காளிக்கு உணவு வாங்கி கொடுத்தனர். போலீசாரும் அங்கேயே சாப்பிட்டனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்றனர். இதில் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட சில போலீசார் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். 5 தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையின் பலனாக இச்சம்பவத்தில் தொடர்புடைய அழகுராஜாவை போலீசார் கைது செய்தனர். நாட்டு வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக அழகுராஜா வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்வதற்காக அழகுராஜாவை திருமாந்துறை அருகே உள்ள இடத்திற்கு போலீசார் அழைத்து சென்றனர். அப்போது அங்கிருந்து அரிவாளால் SI சங்கரை வெட்டிய அழகுராஜா அங்கிருந்து தப்ப முயன்றார். அங்கிருந்த சில நாட்டு வெடிகுண்டுகளை போலீஸ் வாகனம் மீது வீசி தாக்குதல் நடத்தினார். தொடர்ந்து போலீசார் மீது கொலைவெறி தாக்குதலுக்கு முயன்ற அழகுராஜா மீது இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் துப்பாக்கியால் சுட்டார். தலையில் குண்டு பாய்ந்ததில் அழகுராஜா மயங்கினார். அவரை போலீசார் உடனடியாக வாகனத்தில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். எனினும் செல்லும் வழியிலேயே அழகுராஜா இறந்தார். காயமடைந்த SI சங்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். இதன் பின்னணியில் உள்ளவர்கள் பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். பாகிஸ்தானுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஐநா சபையில் விளாசிய இந்தியா.
ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பாகிஸ்தான் தூதர் ஆசிம் இஃப்திகார் அகமது சில கருத்துக்களை தெரிவித்தார். இந்நிலையில் பாகிஸ்தான் தூதரின் கருத்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய பிரதிநிதி பர்வதனேனி ஹரிஷ் ஐநா சபையில் பேசியதாவது: இந்தியாவுக்கு தீங்கு விளைவிப்பதை ஒரே நோக்கமாக கொண்ட பாகிஸ்தானின் பிரதிநிதியின் கருத்துகளுக்கு பதில் அளிக்கிறேன். பாகிஸ்தான் விரும்புவது போல பயங்கரவாதத்தை ஒருபோதும் இயல்பாக்க முடியாது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒரு அரச கொள்கை கருவியாக தொடர்ந்து பயன்படுத்துவதை சகித்து கொள்ள முடியாது. இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு எந்த தகுதியும் இல்லை. சட்டத்தின் ஆட்சி குறித்து பாகிஸ்தான் சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என தெரிவித்தார். அவர் ஜனநாயகன் இல்லை, பிணநாயகன், திமுகவின் பினாமி. நடிகர் விஜய் திமுக எழுதி கொடுத்ததை பேசுகிறார். அவர் திமுகவின் பினாமி என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுனாலங்க நாட்டில் யாரும் பட்டினி கிடக்கல, புரியுதுங்களா? நாட்டில் பேச வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குதுங்க. இவர் ஜோசப் விஜயும் அந்த படக்குழுவினரும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு, புரியுதுங்களா, இதில் அரசியல் சுயலாபம் ஆதாயம் தேடுவதற்காக இவங்க பண்ண தப்பு தான். இவங்க கூட தானே தணிக்கைக்கு வந்து பராசக்தி படமும் போச்சு. அது மட்டும் எப்படி ரிலீஸ் ஆச்சு? அதுலயும் கமெண்ட்ஸ் வருது. பராசக்தி குழு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வருங்க. அமைச்சரோட ஏங்க தணிக்கைத்துறை இப்போ எதுக்கு இருக்குது? தணிக்கைத்துறை எதுக்கு இருக்குது? இதுல எல்லாமே பிஜேபி அரசியல் பண்ணும். என்னங்க பேசுறீங்க நீங்க? சும்மாங்க. ஏங்க இந்த ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் உரிமை யாருக்கு வித்திருக்காரு? சன் டிவி குடும்பம் தானே வித்திருக்காரு. இது முழுக்க முழுக்க திமுகவும் ஜோசப் விஜயும் அன்கோ போட்டுக்கிட்டு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு, திமுக எழுதி கொடுக்கறது தானுங்க பேசிட்டு இருக்கிறாரு விஜய். திமுகவோட பினாமி தானுங்க விஜய். இதெல்லாம் சும்மா ஏடிஎம்கே பிஜேபியுடைய வெற்றி கூட்டணி. அந்த வெற்றி கூட்டணியினுடைய தோல்வியை உறுதி செய்ய வேண்டும், அவங்களுக்கு போகக்கூடிய அந்த ஓட்டுக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஜோசப் விஜய் நாடகம் ஆடுறாருங்க. இப்போ அவருடைய கட்சிக்கு கூட்டணிக்கு யாரும் வரல. அவர் வந்து ஆசை வேற காட்டினார், எங்கள் கூட வந்தீங்கன்னா கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுப்போன்னு. யார் வந்தா? ஒருத்தருமே போகலை. செங்கோட்டையனை தவிர யாருமே போகலை. இன்றைக்கு எப்படி வந்து ஒரு காலத்தில் மக்கள் நீதி மையத்துக்கு இப்போ டார்ச் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இந்த டார்ச்சில் தான் அவர் கலைஞர் டிவியை உடைச்சார். இவருக்கு வந்து விசில் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு விசில் அடிப்பாங்க. யார்? ஜோசப் விஜய். நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு ஜோசப் விஜய் மீண்டும் படங்களிலே நடிப்பார், நிறைய சம்பாதிப்பார், புரியுதுங்களா? திமுகவோடு ஐக்கியமாவார். இதுதான் இது உண்மையான நிலை. இதில் வந்து பெரிய இப்போ இந்த ஜனநேசன் படம் ரிலீஸ் ஆகலை, என்ன ஜனநாயகன் இல்லையா? அவர் ஜனநாயகன் இல்லை, அவர் பிணநாயகன், புரியுதுங்களா? அவர் என்ன ஜனநாயகன்? அவர் பிணநாயகன். அவர் வந்து அவருடைய சொந்த ரசிகர்கள், அவர் வந்து இப்போ என்ன பேசியிருக்காருன்னா, அவர் வந்தால் ஊழலே பண்ண மாட்டாராம். அப்போ இவ்வளோ நாள் நீ பண்ணிட்டு இருந்ததுன்னு 300 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த நீ இல்லையா? நீ ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நடிகர்கள் அவங்க மேலே ஒரு மோகம் இருக்குது. அந்த இளைஞர்கள் ஏமாந்து போகக்கூடாது. ஜோசப் விஜயுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க திமுக டூல் கிட்டாக ஜோசப் விஜயை நல்ல விதமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் யாரும் நம்ப வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தங்கம் விலை சற்று குறைந்தது. சர்வதேச சந்தை நிலவரம், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் அதிரடி மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. கடந்த 2025 தங்கம் விலை 52 முறை உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியது. ஆண்டு இறுதியில் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாயை கடந்து விற்பனையானது. கடந்த ஆண்டு மட்டும் தங்கம் விலை 67.7% உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கியின் தரவுகள் கூறுகின்றன. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. சவரனுக்கு 520 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கும், கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 14,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை சற்று உயர்ந்தது. இன்று கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 387 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.